பாஸ் சீசன் 9ல் இந்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஜாப் கொடுத்தாங்களோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த சீசன் பற்றின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் சரியே கிடையாது, ஒஸ்டான சீசன், ஒஸ்டான கண்டஸ்டன்ட், எதுக்காக இவங்களெல்லாம் போட்டிங்க, எங்களால் ஷோ பார்க்க முடியல, குழந்தைகளை வச்சுட்டு பார்க்க முடியல, வீட்டில் உட்காந்து பார்க்க முடியல, கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, டாக்ஸிக்காக இருக்குது, ஆபாசமாக பேசுகிறாங்க, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் மேலே கூட கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் இருந்து பார்த்துட்டு வரக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாபை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்ட் தானே, ஒரு நாள் கூத்து தான், வந்த ஒரு நாள் தான் அவங்க வந்து ஆடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அப்படி தான், வைல்ட் கார்டெலாம் என்ன, வைல்ட் கார்டாக வந்தால் இவ்வளோ பேசலாமா, அவ்வளோ திமிராக பேசுவீங்களா, இவ்வளோ திமிராக பேசுவீங்களா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கெலாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்ன கேட்குறாங்க நிறைய பேர். எதுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, என்னடா இது நியாயமாக இருக்குது. நாளைக்கு நானே சரி அடுத்த சீசனில் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக போகிறேன், ஒரு சும்மா ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு நான் அங்கே எதுவும் பேசக்கூடாதா, நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லக்கூடாதா, அப்போ நீங்கள் என்னை புறக்கணிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக போகிறது அவங்க மிஸ்டேக் கிடையாது, சரிங்களா, அது சேனல் சைடில் அவங்கள வைல்ட் கார்டாக உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்மளுமே என்ன கேள்வி கேட்டோம்னா, வைல்ட் கார்டாக எதுக்கு இவ்வளோ லேட்டாக இவங்களெல்லாம் அனுப்புகிறீங்க, சீரியஸாக வந்து பேசுகிற 4 பேருமே பக்காவாக பேசியிருக்காங்க. அண்ட் எனக்கு திவ்யாவை பார்க்கும்பொழுது எனக்கு சீசன் 7 அர்ச்சனா ஞாபகத்துக்கு வராங்க. அப்பப்போ நான் அதை வந்து சொல்கிறேன், சரிங்களா. முதல்ல இன்றைக்கான எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்னுடைய என்ட்ரி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நடந்த விஷயங்கள். முதல்ல பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அவர்களுடைய என்ட்ரி வந்த உடனே விஜய் சேதுபதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வந்து பிரஜின். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு முன்னாடியிலிருந்தே பிரஜின் அவர்கள் வந்து நடிகராக இருக்கார், விஜய் சேதுபதி அவர்களுக்கே சீனியர், சரிங்களா. வண்ணாரப்பேட்டை படம், அப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்து சீரியல்லாம் பண்ணியிருக்காங்களா, ஆனால் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே ஒரு தரப்பில் இருந்து என்ன மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியுடைய கோட்டா, இதை தான் எஃப்ஜேக்கு சொன்னோம். எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி பையனுடைய ஃப்ரெண்டு, அதனால் விஜய் சேதுபதி ரெக்கமெண்டேஷனில் போயிருக்காரு அப்படின்னாங்க. இந்த சினி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு மூலையில் வந்து தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்டடாக தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஜட்ஜ் பண்ணுறது தப்பு இல்லை. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, ஒரு வாரம் நம்ம வந்து விட்டு பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுறாங்களா இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாமே. எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, இந்த சீசன் சரியில்லை, கண்டஸ்டன்ட் சரியில்லை அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சரி ஓகே, இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் சரியில்லையா, ஒரு 4 பேர் அறிமுகமான நபர்களை நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்புவோம் அப்படின்னு ஒரு 4 பேர் அனுப்பிச்சாங்கன்னா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சோன்னா இது எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் மக்கள் வந்து இப்படி தான், நீ நல்லது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. குறை அப்படிங்கிறது யாராச்சும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. உடனே வந்து நம்மளை நோக்கி சில கேள்விகள் வரும். நம்ம குறை மட்டுமே சொல்கிறது கிடையாது. இதே பார்வதிக்கு வந்து நம்ம பார்வதியோட ப்ளஸ்ஸை பேசியிருக்கோம், மைனஸை பேசியிருக்கோம், திவாகருடைய ப்ளஸ்ஸை பேசியிருக்கோம், மைனஸை பேசியிருக்கோம், கானா வினோத் ப்ளஸ்ஸை பேசியிருக்கோம், மைனஸை பேசியிருக்கோம், அரோரா முதல் வாரங்களில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ப்ளஸ்ஸாக தான் பேசணும், துஷார் வந்து டாப் 5ல போகிறதுக்கான தகுதி எல்லாமே அவருக்கு இருக்குது, ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்டாக தெரிகிறாரு அப்படின்னு ஒரு 2 நாள்லேயே நம்ம சொன்னோம். அதுக்கப்புறமா அது மாறுச்சு. இப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றின அந்த பார்வை இருக்குல்ல, கண்டஸ்டன்ஸ் மேலே இருக்கக்கூடிய பார்வை மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கிவ் சம் டைம் யாருக்கு, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு. முதல்ல அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மக்கள் வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதைத்தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆப்வியஸாக வைல்ட் கார்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க, அப்படி தான் வரணும். எல்லா சீசனோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுமே வந்த முதல் நாள் அந்த கண்டஸ்டன்ஸனுடைய குறைகளை தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவங்களை அனுப்புறதே, கேமில் ஒரு சேஞ்ச் பண்ணணும். முதல்ல இதை பார்க்கணும். நம்ம பிக் பாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே அவங்களுக்கு டாஸ்க்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க, ஒரு விஷயத்தை உடச்சி விட்டாங்க.
கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பஞ்சாயத்தை உடச்சி விட்டாங்க. அதை பற்றிக்கிட்டு எரியுது. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம், ஏன்னா அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. பார்வதி நடுங்குறாங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசினாலே நடுங்குறாங்க. எதுக்கு நடுங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம், சரிங்களா? இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அவர்கள் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் எல்லா கண்டஸ்டன்ஸினுடைய பேப்பருமே கிழிச்சு போடுவாங்கன்னு நான் நினச்சேன் ப்ரோமோ பார்க்கும்போது. ஆனால் அப்படி இல்லை. அவங்க கிழிச்சு போட்டது வந்து பார்வதி இது, கமருதீன், துஷார், அப்புறம் திவாகர் அண்ட் அரோரா. அரோரா வந்து அங்கே பொங்கிட்டாங்க. தட் இஸ் ஸோ ரூட். ஏன் இப்போதான் உங்களுக்கு பேச்சு வருதா? இவ்வளோ நாள் உண்மையாக இருந்தீங்களா அரோரா? அரோரா இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க, காசுக்கு, சம்பாதிக்க. அவ்வளவுதான் அவங்களுடைய கேம். ஸோ ஆப்வியஸாக கேட்க தான் செய்வாங்க. அது முடிஞ்சுதா? அந்த என்ட்ரி முடிஞ்சுதா? அமித் பார்கவ் வராரு, திவ்யா வராங்க. அமித் பார்கவ் வந்து பொழந்துட்டார். இப்போ இவங்களுடைய டார்கெட் வந்து பிரஜின் மற்றும் சாண்ட்ராவுடைய டார்கெட் வந்து பார்வதி அண்டு கமருதீனாக இருக்குதுன்னா, அமித்துடைய டார்கெட் வந்து திவாகர், கானா வினோத். ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சுட்டா. அப்படி கனியை இதை விட யாராலையும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக, அரசியல்வாதி மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் நான். உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் உங்கள் கூட இருக்கிறவங்க செய்வாங்க. அதுதான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறது, கனிக்கு ஒன்றுனா சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு அன்பு கேங்கில் ஒரு மெம்பரு. அதனால் முதல்ல இவங்களை தூக்கணும், வீட்டை விட்டு தூக்கணும். கலையரசன் பார்வதி திவாகர் கூட இருந்திருந்தா கூட வெளியில் போயிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்டாச்சும் அவங்க இருந்திருக்கும். என்னைக்கு சூப்பர் டீலக்ஸுக்கு போனாலும் வெளில அமிச்சிட்டாங்க மக்கள். அவனை அடக்கி உட்கார வச்சாங்க. இந்த அன்பு கேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 4 பேர் மட்டும்தான் வெளியில் தெரிவாங்க, மீதி ஆட்களை அடக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்படி அடங்கினா வெளில போயிட்டான். ஸோ அது அழகாக உடச்சி விட்டாரு. திவாகரை வந்து இதுக்கு மேலே டீசெண்டாக சொல்ல முடியாது. திவ்யா கொஞ்சம் ரெக்கடாக சொல்லிட்டாங்க. திவாகருக்கு அமித் மாதிரி டீசெண்டாக யாராலையும் சொல்ல முடியாது. உங்களை நீங்கள் பெருமையாக பேசுங்க, இன்னொருத்தனை தாழ்த்தி பேசாதீங்க. இதுக்கு மேலே அந்த ஆளுக்கு என்ன சொல்லணும்? ஆனால் அவன் மறுபடியும் அதே தாங்க பண்ணுறான். பின்னாடி போயிட்டு திவ்யா கணேஷ் எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காங்க அவன் கணக்கு போடுறான். இவங்க எப்படி இந்த நாய் படங்களும் பார்த்தது கிடையாது, சீரியல்ஸும் பார்த்தது கிடையாது. ஏண்டா பாக்கியலட்சுமி எப்படிப்பட்ட ஹிட் அடித்த ஒரு சீரியல், அதில் ஜெனின்ற கேரக்டர் எவ்வளோ ஃபேமஸான கேரக்டர், அவங்களையும் அவன் பார்த்தது இல்லையா, விக்கல்ஸும் பார்த்தது இல்லையா. அது வந்து ஒரு பெருமை இவனுங்களுக்கு. பார்த்துருப்பானுங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பானுங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. நான் பார்த்ததில்ல, பார்த்துட்டேன்னு சொன்னால் இவனுங்க வீக் ஆயிடுவானுங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்போ விக்கல்ஸ் வந்து பார்க்காம இருந்திருப்பாரா இப்போ திவாகராச்சும் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவன் வந்து ஒரு கோமாளி. விக்கல்ஸ் பார்க்காம இருந்திருப்பாரா? விக்கல்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இவரும் நானும் பார்த்ததே இல்லை கண்ணு. எஃப்ஜேக்கும் இதான் சொன்னான். இருந்தாலும் பில்டப் ஜாஸ்தி விட்றான், செய்யாததெல்லாம் செஞ்சது மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன புரியலன்னா, 25 படம் நடிச்சிருக்காராம் பிரஜின், நமக்கு தெரியவே தெரியாது. 25 படம் நடித்த அவர் சொல்லி தான் தெரியுது 25 படம் நடிச்சிருக்கேன்னு. அந்த மாதிரியான ஆட்களே இன்றைக்கி ஜோன் அவுட்டில் இருக்காங்க. இவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஒரு 5 படத்தில் ஒரு சீனு, அதுக்கு இவனுக்கு கேரவன் கொடுத்தாங்களாம். யாரா அதுன்னு தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து என்னமோ பெருசாக ஆஸ்கார் வாங்கின ரேஞ்சுக்கு நம்ம அளவுக்குலாம் அவன் ஃபேமஸ் இல்லை கண்ணு. இந்த பேச்சுக்கு என்ன காரணம் தெரியுதா? அவ்வளவும் மனசுக்குள்ள ஆணவம். இப்போ இவர் வராரு பேசுகிறாரு, இப்போ நம்ம அமித் வராரு பேசுகிறாரு, வாயவே திறக்கல. எனக்கு அமித்தை விட அமித் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக அந்த பாட்டு, விஜய் சேதுபதியுடைய அந்த வாடி என் பொட்டலை முட்டாய் அந்த பாட்டு பாடினதாக இருக்கட்டும், நடுவில் ஐயோ ஆடியா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அது வந்து க்யூட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ளே வந்து அவங்க பண்ண விஷயங்கள், 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கமருதீன் உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபயர் ப்ரோ. பார்வதியை வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா. இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பயந்து, அந்த பார்வதி எப்பயுமே ஒருத்தர் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டா பார்வதி கிட்ட தப்பிக்க முடியாது. ஆனால் பார்வதியவே நீ அடக்கி ஆண்ட பத்தியா, நீ தாண்டா பிளேயரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. நெக்ஸ்ட் திவ்யா வந்தாங்க. அவங்க பங்குக்கு சிறப்பாக என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டாங்க. தர்பீஸுக்கு தேவைங்க, வரவங்களாம் தர்பீஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னா தேவை. அவன் வந்து சக ஆர்டிஸ்டையே மட்டமாக பேசுகிறான். அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு குரல் கொடுக்க தான் செய்வாங்க. வெளியில் வந்து சொல்லிட்டான்ல, நான் இவங்களை பார்த்ததே இல்லைன்றான்ல. பிரஜினும் சாண்ட்ராவும் கப்புள்ஸ்ன்றது கூட தெரில அந்த ஆளுக்கு. அந்த அளவுக்கு
சினிமா நாலேஜுமே கிடையாது. அந்த ஆளுக்கு வந்து பொதுவான நாலேஜ் தான் இல்லைன்னு நினச்சா சினிமா நாலேஜுமே கிடையாது. சரியா? இப்போ சினிமாக்குள்ளே வரோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஆர்டிஸ்ட்டு இவங்க இதை பண்ணியிருக்காங்க, பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு எதுவுமே தெரில. பாக்கியலட்சுமி இப்போ முடிஞ்ச சீரியல் தெரியல, அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அது வந்ததும் திவ்யா வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற யாருமே தகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளில போயிருங்க அப்படின்ட்டாங்க. பட்டுன்னு ஒரே வார்த்தையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பண்ணி பண்டாரம் வந்து அவனால் பொறுக்க முடியல. யாராச்சும் ஒரு பாருங்க, பிரஜின் சாண்ட்ரா கப்புலாக பேசும்போது அடக்கி வாசித்தான். ஏன்னா அங்கே ஒரு பையன் இருக்கார். அமித் வந்து சொல்லும் போது வாயை மூடிட்டு இருந்தான். ஒரு பொண்ணு சொன்னோடனே பொங்கிட்டான். உங்களுக்கு நடந்தால் தெரியும். ஏன்டா டேய், அவங்களுக்கு ஏன்டா சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா? அவங்க போய் சண்டை போட்டால் அவங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ளே தராதரோ தகுதின்னு பேசலை. நீ தாண்டா பேசுகிற கோமாளி, அப்போ உன்னை தாண்டா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அவங்க பங்குக்கு சூப்பராக பொழந்து விட்டாங்க தர்பீஸை. நாளையிலேருந்து தான் தெரிய போகுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாகவே இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம கொடுத்து தான் பார்க்கணும். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ சொன்னதுக்கேற்ப அவங்க நடந்துக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் அவங்க போய் சேருவாங்க. எனக்கு திவ்யா அவர்களை பார்க்கும் பொழுது சீசன் 7 அர்ச்சனாவுடைய அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து வந்துட்டு போகுது. ஏன்னா ஒரு இடத்துல கானா வினோத்தும் எப்ஜேவும் பிரவீனும் இதே சினாரியோ வந்து இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்த மாதிரியே எனக்கு தோணுது. பாட்டு பாடுறாங்க, வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை கலாச்சி பாடுறாரு கானா வினோத். மற்றவங்களாம் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அமிதா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், பிரஜின் சாண்ட்ரா இருக்கட்டும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. திவ்யா கணேஷ் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல. இது ஸ்போர்ட்டிவ்ன்றதை தாண்டி அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டாக அதை பார்க்குறாங்க. எனக்கு அந்த விஷயம் பிடிச்சது. ஏன்னா கானா வினோத்துக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காருன்னா, சமுதாய கருத்துக்களை என் பாடல் மூலமாக நான் சொல்லியிருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன் அப்படிங்கிறதுனா அவர் அடையாளப்படுத்துகிறார். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்தாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க, மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் இந்த ஷோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல தான் செய்வாங்க. நம்ம எங்கே நம்மளுடைய டிக்னிட்டி, அவங்க அதை தான் பேசுகிறாங்க. டிக்னிட்டி இல்லை, டெக்கோரம் இல்லை, பார்வதியெல்லாம் போட்டு கிளின்னு கழிச்சாங்க. நீ எத்தனை செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூ எடுத்திருப்ப, உனக்கு தெரியாதா என்ன வார்த்தை பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா? அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இவன் என்னடா புதுசாக வந்த வைல்ட் கார்டுக்கு சொம்படிக்கிறானே நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், எனக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மேலே ஹோப்பே கிடையாது. வரக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் யாராச்சும் தேர்வாங்களான்னு பார்த்தேன். எல்லாரும் நல்லா தான் பேசியிருக்காங்க. பேசுகிறபடி விளையாண்டாங்கன்னா அதில் ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணலாம். பட் நல்லா பேசுனாங்கன்னு தானே சொல்ல முடியும், அவ்வளோதான். ஸோ இது சொல்லும் பொழுது அவங்கள கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரு கானா வினோத். எப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு, பிரவீன் கூட சேர்ந்துக்கிட்டு, நீங்கள்லாம் வந்து டம்மி பீஸு இன்னமும் பாடுறாரு, உங்களுக்கு நாங்கள் வந்து டான் மாதிரின்ட்டு. நான் கூட வந்து சரி என்னடா ஒருத்தவங்க வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே, நானுமே ஃபீல் பண்ணேன். இப்போ நானுமே அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுருக்குன்னு தான் இருக்கும். என்னடா இது, நம்ம வந்திருக்கோம், வந்தவங்களை இப்படியா ரிசீவ் பண்ணுறது, இப்படியா வெல்கம் பண்ணுறதுன்றது யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல தோணும். மற்றவங்க அதை வந்து கேட்கல. திவ்யா எந்திரிச்சு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டீங்க, உங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், ஒரு பாட்டு பாட போகிறோன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பாடுற பாட்டு வந்து வெல்கமிங்காக இல்லை. கரெக்டு. வினோத் இந்த மாதிரி அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு தன்னுடைய கானாவை யூஸ் பண்ணக்கூடாது. இதைத்தான் அமித் அவர்கள் வந்து வினோத்துக்கு சொன்னார். நீங்கள் உங்கள் டேலண்ட்டை காட்டுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து நீ வந்து எனக்கு ஈக்குவலான ஆள் இல்லை, நீ எனக்கு உங்ககிட்ட தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்காம சண்டை போடாமல் நீங்கள் கலாச்சி பாடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டார். பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் கேட்குறேன். வினோத் அவர்கள் இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயத்துக்கு அவருடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட நல்ல நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி இன்னும் சமுதாய கருத்துக்களை கொண்ட வரிகளை எழுதி பாடல்கள் பாடலாம். வைல்ட் கார்டு அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. நம்ம வந்து அவங்கள எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறோன்றதுல தான் மக்கள் பார்ப்பாங்க. ஓகே, என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து கோவப்படலை, நல்லபடியாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வந்து இது நல்லாயிருக்கும், பத்தியா அவங்கள மொக்க பண்ணாங்க, அவங்களே மொக்க பண்ணிட்டான் பாரு, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு. நம்ம வந்து ஸ்கூல் பசங்க கிடையாது, காலேஜ் பசங்க கிடையாது. அவன் என்னை கிண்டல் பண்ணானா நான் திரும்பி கிண்டல் பண்ணுறேன்ட்டு. நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கோம், நம்ம அதை செய்யக்கூடாது. அவங்க ஏன் பண்ணாங்கன்றதை யோசித்து அவங்க சொன்ன விஷயத்தில் மாற்று கருத்து இருந்தால் சொல்லலாம், இல்லை அது ஏற்றுக்கிறபடி இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் திருப்பி கலாச்சிங்க அப்படின்னா அப்புறம்
அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஓகேவா? ஸோ முடிஞ்சு இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு. நாளையிலேருந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நாளைக்கு பயங்கரமான டாஸ்க் எல்லாமே இருக்குது, நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.